விட்டுட்டேன், நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு அவர் மனசில் நினைக்கிறார். I am the servant of Chaitanya Mahaprabhu, so it is right to take the dust from the lotus feet. அத்வைத ஆச்சாரியருடைய மனசுல என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து சைத்தன்ய மகாபிரபுவுடைய சேவகன், அவருக்கு சேவை பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் இங்க. அதனால நான் வந்து அவருடைய பாதத்திலிருந்து, அவருடைய பாத கமலங்கள்ல இருந்து பாத துளியை எடுத்ததுல வந்து எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அவரு நினைச்சிருக்காரு. So Advaita Acharya feels that I should do something so that Chaitanya Mahaprabhu should accept me as his servant. அப்போ அத்வைத ஆச்சாரியார் என்ன நினைக்கிறாருன்னா, நான் என்ன காரியத்தை பண்ணனா மகாபிரபு வந்து என்னை மறுபடியும் ஒரு சேவகனா என்னை ஏற்றுக்குவாரு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். So he goes to his house and then in the class, like this class, he starts speaking about Mayavada. Mayavada. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, மகாபிரபுவை எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவருடைய வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கும்போது அங்கே வந்து மாயாவாதத்தை பற்றி பேசுகிறார். And Advaita Acharya knows that Chaitanya Mahaprabhu doesn't like Mayavad philosophy. அத்வைத ஆச்சாரியர் அவர்களுக்கு வந்து மாயாவாத ஃபிலாசபி, மாயாவாதிய தத்துவத்தை பற்றி பேசுறது கொஞ்சமுமே மகாபிரபுக்கு பிடிக்காது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். So he starts preaching that bhakti is lower and this Mayavada philosophy is higher. ஸோ அத்வைத ஆச்சாரியர் வேணுமென்னே அந்த கிளாஸில் எப்படி கிளாஸ் எடுக்கிறாருன்னா, பக்தி மார்க்கம் வந்து மாயாவாத தத்துவத்தை விட குறைந்தது அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறார். தெரிந்தே கிளாஸ் எடுக்கிறார் அந்த மாதிரி. So this thing goes on and Chaitanya Mahaprabhu comes to know that this is what is happening. இந்த மாதிரி தொடர்ந்து அவர் வந்து மாயாவாத பிலாசபத்தை பற்றி உயர்த்தி பேசி பக்தியை பற்றி தாழ்வாக பேசி கொண்டு இருக்கிறது வந்து மகாபிரபுடைய காதுக்கு தெரிய வருது. So Chaitanya Mahaprabhu goes to Advaita Acharya's home. ஸோ அப்போ மகாபிரபு இதை கேள்விப்பட்டு அத்வைத ஆச்சாரியருடைய வீட்டுக்கு போறார். So in the when he goes there, he sees Advaita Acharya in the class preaching about Mayavad philosophy. அவங்க வீட்டுக்கு வந்து மகாபிரபு வந்து அங்கே போனோடனே அத்வைத ஆச்சாரியார் வந்து மாயாவாத பிலாசபி அந்த தத்துவத்தை பற்றி மறுபடியும் பேசிக்கொண்டு இருக்கிறாரே அப்படின்றத கவனிக்கிறார். So seeing Chaitanya Mahaprabhu in the class, Advaita Acharya speaks very loudly. மகாபிரபு கிளாஸுக்கு வந்திருக்கிறாரே நம்ம எடுக்கிற இதுக்கு அப்படின்னு தெரிந்த உடனே இன்னும் வேகமா, இன்னும் உயர்த்தின குரல்ல இன்னும் அதிகமா பேசுறாரு மாயாவாத பிலாசபியை பத்தி. So Chaitanya Mahaprabhu asked question to him that tell me what is greater, bhakti is greater or Mayavad philosophy is greater? அப்போ அந்த கிளாஸ்ல இருந்து கொண்டே மகாபிரபு வந்து அத்வைத ஆச்சாரியரை ஒரு கேள்வி கேட்கிறார், பக்தி மார்க்கம் பெரிதா இல்ல மாயாவாத தத்துவம் பெரியதா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அத்வைத ஆச்சாரியரை கேள்வி கேட்கிறார். So Advaita Acharya very loudly he shouts, Mayavada philosophy is the greatest. அப்போ ரொம்ப உயர்த்தின குரல்ல அத்வைத ஆச்சாரியா வந்து மாயாவாத பிலாசபி தான் உயர்ந்ததுன்னு சத்தமா சொல்றாரு. So Chaitanya Mahaprabhu becomes very mad, he becomes very angry, and then he goes and with his hand he takes the beard of Advaita Acharya and pulls him down. இப்போ என்ன பண்றாரு, மகாபிரபுக்கு கோபம் வர்றதுக்காக தான் அப்படி செஞ்சார். மகாபிரபுக்கு ரொம்ப கோபம் வந்து ரொம்ப வேகம் வந்து அத்வைத ஆச்சாரியரிடம் சென்று அவருடைய தாடி இருக்கு இல்லையா, அந்த தாடியை பிடிச்சு அப்படியே இழுக்கிறார் மகாபிரபு. So and he starts beating him up with two hands. மகாபிரபு வந்து தாடியை பிடிச்சு இழுக்கிறது மாத்திரம் இல்லாம அவருடைய 2 கைகளை கொண்டு அவரை அடிக்கிறார், அத்வைத ஆச்சாரியாவை அடிக்கிறார். So there his wife Sita Devi is there. So she says, oh, she is an old man, don't beat him, he will die. அப்போ அத்வைத ஆச்சாரியருடைய மனைவி திருமதி சீதா தேவி வந்து அவரை போய் அடிக்கிறீங்களே, அவர் வயசானவராச்சே, ரொம்ப வயசானவர், அவர் அடித்தீங்கன்னா அவர் இறந்து போயிடுவாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. But Chaitanya Mahaprabhu says that unless he stops speaking Mayavad philosophy, I am going to beat him up. அப்போ
அப்போ மகாபிரபு என்ன சொல்றாரு, மாயாவோட பிலாசபி தத்துவத்தை பற்றி பேசுறதை எப்போ அவர் நிறுத்துறாரோ அப்பதான் நான் அடிக்கிறத நிறுத்துவேன் அப்படின்னு மகாபிரபு சொல்றாரு. So then, like he tells Advaita Acharya that will you stop or not? மகாபிரபு வந்து அத்வைத ஆச்சாரியார் கேட்குறாரு, இதை நிறுத்த போறீங்களா இல்லையா? Then Advaita Acharya says that, I mean, like, will you accept me as your servant? அப்போ மகாபிரபு கிட்ட அத்வைத ஆச்சாரியா கேட்குறாரு, என்ன உங்க சேவகனா நீங்க ஏற்றுக்குவீங்களா இல்லையா அப்படின்னு அத்வைத ஆச்சாரியா மகாபிரபு கேட்குறாரு. So Advaita Acharya says that since I'm like somebody, like if you beat somebody who is like very close to you, so since you had beaten me up, then you accept that I am your servant. அத்வைத ஆச்சாரியார் என்ன சொல்றாரு, உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களா உரிமை இருக்கிற இடத்துல தான் நீங்கள் அடிக்க முடியும். ஸோ என்னை வந்து இவ்வளோ தூரம் அடிச்சிருக்கீங்க நீங்கள், ஸோ என்னை நீங்கள் சேவகனாக ஏற்றுருந்தான் ஆகணும், நான் உங்களுடைய சேவகன் தான் அப்படின்னு அத்வைத ஆச்சாரியார் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சொல்கிறார்.